மாங்காடு அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக திருவிழா நேரடி ஒளிபரப்பு. நேரடி ஒளிபரப்பின் இப்பகுதியை வழங்குபவர்கள் கரூர் வைசியா வங்கி. உங்களின் அனைத்து கனவுகளும் புன்னகையாக மலரும் கேவிபியில் உங்கள் 100 ஆண்டுகளாக. இன்றே உங்கள் ஹோம் லோனை SBI-க்கு மாற்றிடுங்கள். வட்டி விகிதம் 9.10% மட்டுமே. நோ ப்ராசசிங் ஃபீ. ஹோம் என்று டைப் செய்து 7200086868 அல்லது 7200093939 என்ற எண்ணுக்கு SMS அல்லது வாட்ஸ்அப் செய்யுங்கள். கண்டிஷன்ஸ் அப்ளை. உங்களின் அனைத்து கனவுகளும் புன்னகையாக மலரும் கேவிபியில் உங்கள் 100 ஆண்டுகளாக. இன்றே உங்கள் ஹோம் லோனை SBI-க்கு மாற்றிடுங்கள். வட்டி விகிதம் 9.10% மட்டுமே. நோ ப்ராசசிங் ஃபீ. ஹோம் என்று டைப் செய்து 7200086868 அல்லது 7200093939 என்ற எண்ணுக்கு SMS அல்லது வாட்ஸ்அப் செய்யுங்கள். கண்டிஷன்ஸ் அப்ளை. ஸ்ரீ சக்கர அர்த்தமேரு ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இதோ இன்னும் சிறிது நேரத்தில் தொடங்க இருக்கிறது. மாங்காடு திருக்கோவிலிலிருந்து பாலரமணி பேசுகிறேன். அன்றொரு நாள் கங்கை முடி அணிந்த தோழி பங்கனாம் சிவபெருமானின் 2 கண்களையும் பார்வதி தேவியார் பொத்தி விளையாடினார். அண்ட சராசரங்கள் ஒளி இழந்து இருளில் மூழ்கி இன்னதென்று தெரியாத நிலை ஏற்பட்டது. சிவனின் மனமும் கொஞ்சம் இருண்டு போனது. விளையாட்டி வினையாகிவிடக் கூடாதே என்றும் மௌனம் தேவிக்கும் சிவனுக்கும் இடையே ஊடாடியது. பார்வதி தேவியை நோக்கிய சிவபெருமான், பார்வதி, பஞ்சாகினியில் பூலோகத்தில் நெருப்பின் மேலே உனது இடது கால் வைத்து வலது காலை மடக்கி வைத்து தவம் செய். பூலோகத்தில் மாங்காடு என்னும் திருத்தலத்தில் தனிமை தவம் கொண்டு என்னையே நினைத்து உருகு. தவம் முடியும், உன் தவறும் முடியும். காஞ்சிக்கு வா, நாம் திருமணம் செய்து கொள்வோம் என்றார். தவம் தொடங்கியது. உயிரினங்களால் அம்மன் மூட்டிய நெருப்பு ராக்குகளின் தீவிரத்தை பொறுக்க முடியவில்லை. எங்கெங்கும் அக்னி பிரவேசம். மனிதர்கள் மருண்டனர். தாங்க முடியாத நெருப்பு சூறாவளி. அப்படி பார்வதி தேவி காமாட்சியாய் தவம் செய்த இடம் இந்த மாங்காடு. இந்த நேரத்தில் ஆதிசங்கரர் மாங்காட்டிற்கு வருகிறார். அனல் கக்கி உயிர்கள் அலைவாவியதை கண்டார். ஆதி பகவனை எண்ணினார். இங்கே ஒரு அர்த்தமேரு சக்கரத்தை உருவாக்கினார். இறைவியின் நெருப்பு தவத்தின் சீற்றம் குறையத் தொடங்கியது. ஆம், இன்றைக்கும் மாங்காடு காமாட்சி அம்மனின் முன்னால் அர்த்தமேரு சக்கரத்தை நாம் காணலாம். இந்த மாங்காடு திருக்கோவில் சோழர் காலத்து கட்டிட வகையைச் சேர்ந்தது என்கிறார்கள். எழும்பி நிற்கும் ராஜகோபுரம் இந்த கோவிலுக்கு இன்னொரு அழகு. ஆம்பரவனம் என்றும் ஆம்பரபுரி என்றும் இருவேறு பெயர்களால் அழைக்கப்பெறும் அழகிய ஊர் இந்த மாங்காடு. இங்கே ஸ்ரீ காமாட்சி திருக்கோவில். இதோ காமாட்சி அம்மன் இவ்வூரில் தனி கோவில் கொண்டு காமாட்சி அம்மன் தவம் செய்யும் காட்சி இது நம் நெஞ்சை கவர்ந்து கொண்டே இருக்கிறது. சென்னை நகருக்கு தென்மேற்கே
சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருத்தலம் அமைந்துள்ளது. தவக்காமாட்சி அல்லது தபஸ் காமாட்சி என்றெல்லாம் அழைக்கப்படும் வேதத்தின் முதல்வியாய், அண்ட சராசரத்தின் புதல்வியாய், பஞ்சாக்னியாய், ஐந்தனலில் 5 குண்டங்களில் ஊசி முனை போன்ற அக்னி ஜுவாலை மீது தவம் செய்தார் அன்னை காமாட்சி. இதோ மகா கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் தொடங்கிவிட்டன. அங்கிருந்து எட்டி பார்க்கிற சூரியனை நாம் காண்கிறோம். அந்த சூரியனும் மாங்காடு காமாட்சி அம்மனை தரிசிக்க வந்திருக்கிறார் என்று எண்ண தோன்றுகிறது. இதோ மாங்காடு திருக்கோவிலில் பரம்பரை தர்மகர்த்தாவினுடைய குடும்பம் இதோ கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடுகளை செய்ய தயாராக காத்துக் கொண்டிருக்கிறது. இப்படி சொல்லலாம், சிவத்தை அடையும் தவத்தால் தீவிரத்தால், சிவத்தை அடையும் தீவிரத்தால் தவத்தை மேற்கொண்ட காமாட்சி அம்மனுக்கு அனலின் வேகம் தெரியவில்லை. இப்பொழுது அம்மா உங்களுடைய அன்பின் வேகம் மட்டும் இந்த பக்தர்களுக்கு தெரிகிறது. அம்மா காமாட்சி கருணை கொள்வாய் என்று மக்கள் எங்கு பார்த்தாலும் காமாட்சியை வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். இதோ நடைபெற இருக்கிற கும்பாபிஷேகத்தை 2 கண் கொண்டு காமாட்சியை, அம்மா காமாட்சி உன் 2 கண் கொண்டு எங்களை காப்பாற்று என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து வர்ணனையை டாக்டர் என் ராஜேஸ்வரி இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் தொடர்வார். சென்னைக்கு மிக அருகில் இருக்கும் புகழ்பெற்ற சக்தி ஸ்தலமான மாங்காடு அருள்மிகு காமாட்சி அம்மன் திருக்கோவில் கடந்த 1.5 வருடங்களாக மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் நல்லாசுடன் பல்வேறு திருப்பணிகள் சுமார் 1,41,00,000 ரூபாய் செலவில் பக்தர்கள் வசதிக்காக சுற்றுப்பிரகாரங்கள் शिवशक्त्या युक्तो यदि भवति शक्त प्रभवितो न चेदेवं देवो न खलु कुशलः स्पन्दितुमपि अदस्वामराभ्यां हरिहरविरिञ्चादिभिरपि प्रणन्तुं स्तोतुं वा कथमकृत पुण्य प्रभवति. ஆதிசங்கர பகவத் பாதாள் பார்வதியை குறித்து பாடிய சௌந்தர்ய லகரி. சௌந்தர்யம் என்றால் அழகு. அந்த அழகு அத்தனையும் கொண்டு இங்கே மாங்காண்டில் குடிகொண்டிருக்கின்றாள் காமாட்சி. இதோ இப்பொழுது இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற யாக பூஜைகளை தொடர்ந்து இப்பொழுது கும்பாபிஷேகமும் நடைபெற உள்ளது. இந்த காமாட்சியானவள் பார்வதியாகத்தான் இருந்து பல லீலைகளை செய்திருக்கிறாள் என்றே சொல்லலாம்.
அப்பைய தீட்சிதர் சொல்லுவார், எல்லாம் சிவலீலை என்கிறீர்களே, மாதொரு பாகனாய் இருக்கின்ற எம்பெருமான் தன் காலால் உதைத்து காலனை வதைத்தது கூட சக்தியின் கால்தானே என்று சொல்லுவாள். அந்த அளவிற்கு சக்தியானவள் ஈசனாகவும் ஈசனானவன் சக்தியாகவும் இருப்பதுதான் இங்கு நடைமுறையாக இருக்கிறது. தற்போது நாம் மாங்காடு கோயிலில் இருந்து வர்ணனை செய்து கொண்டிருக்கிறோம். சற்று முன்னர் டாக்டர் பாலரமணி அழகாக மாங்காடு கதையை கூறி இந்த புராணங்களின் வாசல்களை திறந்து விட்டார் என்றே சொல்லலாம். இப்படியாக கைலாயத்தில் ஈசன் அருகில் அமர்ந்திருந்த பார்வதி ஆனவள் ஈசனிடம் கேட்கின்றாள், அவள் உலக மாதா அல்லவா, நாம் எல்லோரும் உண்டோமா, உணவுதானே உயிருக்கு அனைத்துமாக இருக்கிறது, அந்த உணவினை பெற்றோமா என்று கேட்டறிய விரும்புகின்றாள். அப்பொழுது சிவனை நோக்கி, பூலோகத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளும் நாம் பக்தர்கள் எல்லாம் அவளது குழந்தைகள் தானே, அந்த குழந்தைகள் எல்லோரும் உண்டார்களா சாப்பிட்டார்களா என்று கேட்கிறாள். அதற்கு ஈசன் தெரிவிக்கின்றான், எல்லோரும் சாப்பிட்டார்கள், எல்லோரும் நன்றாக இருக்கிறார்கள் என்று. இதோ இங்கே கைலாயத்தில் அமர்ந்து கொண்டு பெருமான் அனைவரும் சாப்பிட்டார்கள் என்று சொன்னால் எப்படி இருக்க முடியும்? இதோ இங்கே கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்காக கோபுரங்களை காட்டுகின்றார்கள். இந்த கோபுரங்களில் புனித கலச நீர் கொண்டு அபிஷேகம் செய்யப்படும். அதனை காண இங்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கின்றார்கள். இந்த வர்ணனையை செய்வதற்கு பொதிகை தொலைக்காட்சி மூலம் பாக்கியம் பெற்றவர்கள் ஆனோம். இந்த வர்ணனையை கேட்பதற்கும் இதனை பார்ப்பதற்கும் பொதிகை தொலைக்காட்சி வசதி செய்து கொடுத்திருப்பது என்பது அனைவருக்குமான பாக்கியமாகவே இருக்கிறது. இதோ இங்கே 5 கலசங்கள் கொண்டு கோபுர தரிசனம் கிடைக்கிறது. இதற்கெல்லாம் இப்பொழுது அபிஷேகம் செய்ய உள்ளார்கள். இதோ யாகசாலையின் முன்னே இங்கே அம்பாள் அமர்ந்திருக்கின்றாள். இந்த யாகசாலையில் பல பொருட்களையும் யாகத்தில் இட்டு பூஜிக்கக்கூடிய நேரம் வரப்போகிறது. அதில் இங்கே பூர்ணாகுதியாக பல திரவியங்கள் சுமார் 96 கந்தங்களை இங்கே இட இருக்கின்றார்கள். இது பிரதானமாக பலாச சமித்து என்கின்ற அரச சமித்து கொண்டு எழுப்பப்பட்ட அக்னி ஆகும். இதில் அனைத்தையும் அவர்கள் இட்டு இங்கே பூஜையை தொடங்குகின்றார்கள். பார்வதி தேவி அவ்வாறு கேட்டவுடன் எம்பெருமான் இவ்வாறே அவர்கள் எல்லோரும் சாப்பிட்டார்கள் என்று சொல்கிறார். இங்கே கைலாயத்தில் அமர்ந்து கொண்டு எப்படி நீங்கள் சாப்பிட்டதாக சொல்ல முடியும் என்று கேட்க, அப்படித்தான் அவர்கள் எல்லோரும் உண்டார்கள், அது என் பொறுப்பு என்கின்றான் ஈசன். அதை சோதிக்க விரும்புகின்றாள் பார்வதி. இந்த சோதனை செய்வது இந்த புராண கதைகள் அனைத்துமே நமக்கு சில விஷயங்களை தெரிவிப்பதற்காகத்தான். உங்களின் அனைத்து கனவுகளும் புன்னகையாக மலரும் கேவிபியில் உங்கள் 100 ஆண்டுகளாக. இன்றே உங்கள் ஹோம் லோனை SBIக்கு மாற்றிடுங்கள். வட்டி விகிதம் 9.10% மட்டுமே. நோ ப்ராசசிங் ஃபீ. ஹோம் என்று டைப் செய்து 7200086868 அல்லது 7200093939 என்ற எண்ணுக்கு SMS அல்லது வாட்ஸ்அப் செய்யுங்கள். கண்டிஷன்ஸ் அப்ளை. மாங்காடு அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக திருவிழா நேரடி ஒளிபரப்பு. நேரடி ஒளிபரப்பின் இப்பகுதியை வழங்கியவர்கள் கரூர் வைஸ்யா வங்கி. நேரடி ஒளிபரப்பின் இப்பகுதியை வழங்குபவர்கள் SBI ஹோம் லோன். இன்றே உங்கள் ஹோம் லோனை SBIக்கு மாற்றிடுங்கள். வட்டி விகிதம் 9.10% மட்டுமே. நோ ப்ராசசிங் ஃபீ. ஹோம் என்று டைப் செய்து 7200086868 அல்லது 7200093939 என்ற எண்ணுக்கு SMS அல்லது வாட்ஸ்அப் செய்யுங்கள். கண்டிஷன்ஸ் அப்ளை. உங்களின் அனைத்து கனவுகளும் புன்னகையாக மலரும் கேவிபியில் உங்கள் 100 ஆண்டுகளாக.
இன்றே உங்கள் ஹோம் லோனை SBIக்கு மாற்றிடுங்கள். வட்டி விகிதம் 9.10% மட்டுமே. நோ ப்ராசசிங் ஃபீ. ஹோம் என்று டைப் செய்து 7200086868 அல்லது 7200093939 என்ற எண்ணுக்கு SMS அல்லது வாட்ஸ்அப் செய்யுங்கள். கண்டிஷன்ஸ் அப்ளை. உங்களின் அனைத்து கனவுகளும் புன்னகையாக மலரும். KVB லோன்கள் 100 ஆண்டுகளாக. நாம் இப்பொழுது பேசிக் கொண்டிருந்தோம் பார்வதியானவள் நாமெல்லாம் உணவு உண்டோமா என்று கேட்டது குறித்து. இப்பொழுது இங்கே யாகசாலையில் ஹோமகுண்டங்களில் இப்பொழுது பூர்ணாகுதியை செலுத்துவதற்காகவும் கும்பங்களை எடுத்துச் செல்வதற்காகவும் அனைவரும் இங்கே காத்திருக்கின்றார்கள். இவ்வாறு இருக்கின்ற இந்த நிலையிலே பார்வதியானவள் என்ன பண்ணாள் என்றால், சிறிய அழகிய தங்க பெட்டியை வைத்துக் கொண்டிருந்தாள். அந்த பெட்டிக்குள்ளே அழகிய சிறிய மிக மிகச் சிறிய துவாரங்கள் இடப்பட்டிருந்தது. அதற்குள் ஒரு எறும்பினை போட்டு மூடி வைக்கின்றாள். அந்த துவாரம் வழியாக காற்று கிடைத்து அம்பாளுக்கு அந்த எறும்பும் உயிருடன் இருக்க வேண்டும் என்ற ஆசை. இதோ மீண்டும் தொடர்வோம். சதுரவதனாம் சஞ்சல பாங்கலீலாம் குந்தஸ்மேராம் குஜபர்ணதராம் குந்தலோ தூதபிருங்காம் மாராராதேகே மதனசிகினம் மாம்சலம் தீபயந்தீம் காமாட்சீம் துவாம் கவிகுலகிராம் கல்பவல்லி முபாசி. எல்லாம் அல்ல மாங்காடு காமாட்சியினுடைய தனிப்பெரும் கருணையினாலே மகா கும்பாபிஷேகமானது சீரம் சிறப்பமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மகா கும்பாபிஷேக வைபவத்தை காண வரும் பக்தர்களுக்கெல்லாம் ஆதிசங்கர பகவான் ஆதான் அவர்களுடைய நிர்மாணமான ஸ்ரீசக்கர அர்த்தமேரு மிகவும் விசேஷமானது. இங்கே காமாட்சி பஞ்சாக்னியில் கடும் தவம் புரிந்து கொண்டிருந்தால் அந்த கடும் தவம் புரிந்த இடத்திலேதான் ஆதிசங்கரருடைய அர்த்தமேரு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இந்த அர்த்தமேரு கீழே கூர்மாசனம், அதன் மேல் 3 பூபுரம், அதன் மேல் திருவலயம், அதன் மேல் ஷோடசதலம், அதன் மேல் அஷ்டதலம், அதன் மேல் 43 முக்கோணங்கள், நடுவிலே பிந்துஸ்தானம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மகா கும்பாபிஷேக தினத்திலே காமாட்சியினுடைய ஸ்தல வரலாறை கேட்ட அனைத்து பக்தர்களுக்கும் எல்லாம் வல்ல காமாட்சி அனைத்தையும் எல்லா சுப நிகழ்ச்சிகளையும் அனைவருக்கும் வழங்க வேண்டுமாக பிரார்த்திக்கிறோம். நம பார்வதி பதையே ஹர மகாதேவ. ராஜேஸ்வரி, இந்த காட்சி உங்களுக்கு என்ன ஒரு சிந்தனையை தருகிறது? இப்பொழுது எப்படி தோன்றுகிறது என்றால், பஞ்சாக்கினி நடுவிலே காமாட்சி தன்னுடைய கட்டை விரலை ஊன்று நின்று கொண்டிருந்தாள் அல்லவா, அதை நமக்கு காட்டுவது போல அந்த தழல் எரிந்து இங்கே நமக்கு காட்சியளிக்கிறது. கொஞ்சம் உற்று பார்த்தால் கூட நமக்கு காமாட்சி கண்ணில் தெரிந்து விடுவாளோ என்று இருக்கிறது இந்த சூழ்நிலை. இங்கே பரம்பரை தர்மகர்த்தாவும் இணை ஆணையரும் பரம்பரை சிவாச்சாரியாரும் இந்த கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை இதோ செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ராஜகோபுரம் நமக்கு அங்கே செல்ல வேண்டும். பிறகு இங்கே இந்த கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. எவ்வளவு ஏகாந்தமாக இந்த பக்தர்கள் அமர்ந்து காமாட்சியினுடைய தரிசனத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாங்காடு காமாட்சி அம்மனுக்கு ஒரு விசேஷம் உண்டு. எனவே நம் வீட்டு தெய்வம் போலவே காட்சியளிப்பார். ஒரு ஆலயத்திற்கு செல்கிறோம், இறைவனை அவர்களை அடிபணிந்து அந்த தாயை அம்மனை தரிசிக்க செல்கிறோம் என்கிற உணர்வு இல்லாமல் நம் உறவினர் வீட்டுக்கு செல்கிற ஒரு உணர்வை தருபவள் இந்த மாங்காடு காமாட்சி இல்லையா டாக்டர்? ஆமாம்,
மிக அழகிய தோற்றத்தை கொண்டவள். இது பற்றி மாங்காடு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. மிக அழகாக இருக்கிறது. மேலே இருந்து ஒரு வியூ காட்டினார்கள். மாங்காடு அந்த காலத்தில் மரங்கள் சூழ்ந்திருந்ததாகவும் காடாக இருந்ததாகவும் கூறினார்களே, அந்த காட்டின் ஒரு துளியோ என்பது போல காண கிடைக்கின்றது. மாங்காட்டில் தாயார் இங்கே தவம் செய்து கொண்டிருந்த பொழுது அவள் என்ன நினைத்தாள் என்றால், தனக்கு தன்னை காத்துக்கொண்டு தன் கணவனை அடைய வேண்டும் என்பதே அவளது சித்தமாக இருந்தது. அதனால் தனது கையிலே ஒரு கரத்திலே சக்கரத்தையும் மறு கரத்திலே ஒரு மோதிரத்தையும் தன் கணவனுக்கு கொடுப்பதற்காக சீதனமாக வைத்திருந்தாள் இந்த காமாட்சி. இந்த காமாட்சி தான் பார்வதி என்று சொல்லி அவள் நமக்கெல்லாம் உணவு உண்டோமா என்று கேட்டுக்கொண்டிருந்ததை நாம் கதையில் பார்த்து கொண்டிருந்தோம். அந்த தங்க பெட்டியிலே, அழகிய பெட்டியிலே எறும்பை வைத்து அந்த பெட்டியை தனது தலைப்பில் முடிந்திருந்தாள் பார்வதி. இன்றும் கேட்டாள், மறுநாள் ஆனது, அன்றும் கேட்டாள், நம் குழந்தைகள் எல்லாம் சாப்பிட்டார்களா என்று. இதோ நம் குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய பக்தர்கள் எல்லாம் கோபுரத்தின், ராஜகோபுரத்தின் அடியிலே நின்று அந்த தீர்த்த துளி தன் மீது விழாதா, அந்த துளி நீரால் நாம் கைலாச பதவி பெறமாட்டோமா என்ற ஒரு ஆர்வத்துடன் இங்கே குழுமியிருக்கின்றார்கள். இதோ ராஜகோபுரத்தை பார்க்கின்றோம். ராஜகோபுரத்தில் 9 கலசங்கள் உள்ளன. அவற்றிற்கெல்லாம் இப்பொழுது அபிஷேகம் செய்ய உள்ளார்கள். நமது சிவாச்சாரியார் தலைமை குருக்கள் சிவாகம பிரவீணர் எனப்பட்ட ரவி சிவாச்சாரியார் அவர்கள் தலைமையிலே இங்கே அனைத்து யாகங்களும் யோகங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நாம் சொன்னோம் அந்த எறும்பை பற்றி. எறும்பானது என்ன செய்ய முடியும்? அந்த டப்பிக்குள்ளேயே சுற்றி சுற்றி வந்திருந்தது. அதற்கு நல்ல உயிர்ப்பு கிடைக்கிறதற்கான பிராணவாயுவை அந்த ஓட்டைகள் துளைகள் மூலம் பெற்றுக் கொண்டிருந்தது. தாயார் கேட்டாள், அம்பாள் ஈசனிடம் கேட்க, ஆம், இப்பொழுது இதோ இந்த தெரு முழுவதும் கூட்டம் நிரம்பி வழிகிறதே. அம்பாளை காணுவதற்காக என்றுமே லட்சக்கணக்கில் வரும் பக்தர்கள் இன்று விட்டு விடுவார்களா? இது 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கிடைக்கும் பாக்கியம் அல்லவா? எனவே கூட்டம் கூட்டமாக ஆயிரக்கணக்கானோர், லட்சக்கணக்கானோர் என்று இங்கே குழுமியிருக்கின்றார்கள். பார்வதி கேட்டவுடன் ஈசன் இன்றும் உணவருந்தியதாக சொல்லுகின்றார். அனைவருமா என்று பார்வதி கேட்க, ஆம், அனைவரும் தான் என்றார். அந்த தங்க பெட்டியை தன் தலைப்பில் முடித்திருந்ததை பிரித்து எடுத்து பார்க்கின்றாள் பார்வதி. அங்கே ஒரே ஒரு அரிசி மணியை அந்த எறும்பு சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. சகல ஜீவராசிகளுக்கும் உணவை அளித்து சகலரையும் காக்க வேண்டியது ஈசன் கடமை என்றால் அதற்காக ஒன்றே ஒன்றை சொல்லிவிடலாம். கல்லுக்குள் தேரைக்கும் கருப்பைக்குள் உயிருக்கும் கொடுத்தவன் அந்த ஈசன். அந்த கல்லுக்குள்ளே உள்ளே இருக்கின்ற அந்த தவளையானது தான் உணவை கூட அதிலிருந்தே பெரும் வண்ணம் அமைத்தவன் ஈசன். அப்படிப்பட்ட பெருமைமிக்க ஈசனை மணப்பதற்காக தவம் அக்னியில் இருந்தவள் நம் அம்மா என்று நாம் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். அன்னையை நாம் வணங்கிக் கொள்ளலாம். தற்போது முனைவர் பாலரமணி அவர்கள் வர்ணனையை தொடங்குவார்கள். 45,000 சதுர அடி பரப்பில் அமைந்துள்ளது இந்த திருத்தலம். இதிலே 260 சதுர மீட்டரிலே, சதுர அடியிலே இந்த கருவறை அமைந்திருக்கிறது. இங்கே சிவாச்சாரியார்கள் இப்பொழுது இந்த கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். கண்களிலே இந்த கும்பாபிஷேகம் எப்படி நடைபெற இருக்கிறது என்கிற ஒரு ஆசை அங்கே வெளிப்படுகிறது. இதோ எப்பேற்பட்ட ஊர் இந்த மாங்காடு. தபஸ் காமாட்சி இருந்த இடம் அல்லவா, இருக்கும் இடம் அல்லவா, இங்கிருந்து காஞ்சி சென்று திருமணம் செய்து கொண்ட கதை வந்ததல்லவா. எப்பேற்பட்ட இடம் இந்த மாங்காடு. ஒரு காலத்தில் வெறும் கிராமமாக இருந்தது. இப்பொழுது எத்தனை மாட மாளிகைகளை கொண்டு இங்கே தபஸ் காமாட்சி விட்டிருக்கிறார் என்று நினைக்கிற பொழுது இதோ கலசங்கள் ஏற்றிய வண்ணம் சிவாச்சாரியர்கள் கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை வெகு மும்முரமாக செய்ய இப்பொழுது புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இங்கும் அங்கும் சிவத்தவம் கொண்டவர்களெல்லாம் இங்கே காமாட்சி அம்மனுக்கு அந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி பெருமைப்பட வேண்டும் என்பதிலே அவர்கள் அக்கறையோடு இருக்கிற காட்சியை நாம் பார்க்கலாம். இங்கே ஒவ்வொரு சிவாச்சாரியாரும், ஒவ்வொரு பரம்பரை தர்மகர்த்தாவும் எல்லோரும் அந்த புனித நீர் குடத்தை சுமந்த வண்ணம்
அங்கே செல்லுகிற ஒரு காட்சி நம் கண்களை கவர்கிறது. பரம்பரை தர்மகர்த்தா பின்னால் சென்று கொண்டிருக்கிறார். சிவாச்சாரியார்கள் இதோ திரு வீதி உலா என்று சொல்வதைப் போல இந்த திருக்கோவிலை உலா வந்து கொண்டிருக்கிற இந்த அற்புதமான காட்சியை காண நமக்கு கண்கோடி வேண்டும். அங்கே எவ்வளோ பேர் புகழ்பெற்ற எல்லோருமே அங்கே நின்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். காஞ்சி காமாட்சி அம்மா, உங்களுக்கு இந்த கும்பாபிஷேகத்தை இதோ காண நாங்கள் ஓடோடி வந்திருக்கிறோம் என்று மக்கள் கூட்டம் இன்னமும் வந்து கொண்டிருக்கிறது. சிவாச்சாரியார்கள் அந்த புனித நீர் குடத்தை சுமந்த வண்ணம் இதோ கருவறை ஓரம் நடந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து டாக்டர் ராஜேஸ்வரி வர்ணனை கலசங்கள் மொத்தம் ஏகப்பட்ட கலசங்களை எடுத்து வருகின்றார்கள். இதில் சொம்பு கலசம் மட்டும் 600, குடம் 111. சுவாமிக்கும் விமானங்களுக்கும் இங்கே அபிஷேகம் செய்ய உள்ளார்கள். விநாயகர், காமாட்சி மூலவர், காமாட்சி அம்மன் விமானம், மகாமேரு, தபஸ் காமாட்சி அவளது விமானம், உற்சவர் லக்ஷ்மி, சரஸ்வதி, காமாட்சி ஆகியோர்களுக்கும் இங்கே கலச பூஜை நடக்க உள்ளது. கலசத்தில் இருக்கும் தீர்த்தம் அபிஷேகப்பட உள்ளது. இந்த தபஸ் காமாட்சியின் ராஜகோபுரம், அதாவது 7 கலசங்கள் கொண்ட ராஜகோபுரமும், காமாட்சி விமானத்தில் 5 கலசங்களும், தபஸ் காமாட்சியின் 3 கலசங்களும் இருக்கின்றன. இவற்றுக்கெல்லாம் இந்த தீர்த்தங்களால் அபிஷேகம் செய்து புனிதப்படுத்த உள்ளார்கள். நவ சன்னதிகளும் நவ கன்னிகைகளும் இங்கே இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இங்கே அபிஷேகம் நடைபெற உள்ளது. நாகன் கோபுரம் ஆகியவற்றிற்கும் இங்கே அபிஷேகம் செய்ய உள்ளார்கள். அம்பாளில் இங்கே இருப்பதாக ஐதீகம். இந்த கலச பூஜைகள் எல்லாம் செய்யப்பட்டு இங்கே சக்தியானது ஈர்க்கப்படுகின்றது. இந்த கலசம் இப்பொழுது சொன்னோமே 5 கலசத்துடன் இருக்கின்ற கோபுர காட்சியைத்தான் நாம் இங்கே கண்டு கொண்டிருக்கின்றோம். பூர்வாங்க நவக்கிரக ஹோமம், துர்கா, லட்சுமி, சரஸ்வதி ஹோமங்கள் ஆகியவை மிகச் சிறப்பாக நடைபெற்றுள்ளது. இங்கு உள்ள உப கோயில்களுக்கும் பிரார்த்தனைகள் செய்யப்பட்டுள்ளது. இதோ இப்பொழுது முக்கியமான பிரதான கலசத்தை எடுத்து வருவதற்காக காத்திருக்கின்றார்கள் சிவாச்சாரியார்கள். முன்னதாக கோபூஜை, இங்கே கஜபூஜை, அஸ்வத்த பூஜை என்கின்ற குதிரைக்கான பூஜை ஆகியவை இங்கே நடைபெற்றது. இது 3 நாட்களாகவும் 28ஆம் தேதி அன்று தொடங்கிய பின்னும் தொடர்ந்து நிகழ்ந்து இன்றைய தினம் மாலை 3 மணிக்கு அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகத்துடன் நிறைபெற உள்ளது. இந்த பூஜைகளில் கணபதி ஹோமம் நடைபெற்றது. இதில் ஷோடச பிரம்மச்சாரிகள் என்ற 16 பிரம்மச்சாரிகளுக்கு பூஜை நடந்தது. பின்னர் 8 பிரம்மச்சாரிகளை அஷ்ட வடுக பைரவராக கொண்டு அவர்களுக்கும் பூஜை நடத்தப்பட்டது. பிரவேச பலி என்று 8 திக்கும் பூஷணிக்காயும் நல்பொரியும் உப்பில்லாத அடையும் இங்கே விரைந்து செலுத்தினார்கள். ராஜேஸ்வரி, இப்பொழுது உள்ளே சில காட்சிகளை பார்த்தோம். சிவாச்சாரியார்கள் எதையோ எதிர்பார்த்து கொண்டு அந்த கும்பாபிஷேகத்தினுடைய ஏற்பாடுகளை கவனிப்பதாக தெரிகிறது. இப்பொழுது என்ன நடக்கிறது? இப்பொழுது கலசங்கள் புறப்படுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னர் சொம்பு கலசங்களை ஏற்றி சிவாச்சாரியர்கள் வந்தார்கள். அங்கே வாத்திய கோஷங்கள் அதிகமாக இருந்தது. எல்லாவற்றிற்கும் கால நேரம் வேண்டும் அல்லவா? அந்த காலத்தை குறித்து காத்திருக்கிறார்களோ என்று தோன்றுகிறது. மிக அழகான இங்கே வீற்றிருக்கின்றாள் அம்பாள். அவள் வீற்றிருப்பதைப் போலவே இங்கே கலசத்தை வடிவமைத்திருக்கிறார்கள். இந்த கலசம் மிக அழகாக. கருவறையில் இப்பொழுது என்ன? கருவறையை இங்கு காட்டவில்லையே இன்னும். என்ன அழகான காமாட்சி தாய்! பார்க்கிற அத்தனை பேரையும் கவர்ந்து இழுக்கிற அந்த அம்மன் உலக மக்களையெல்லாம் காத்து நிற்கிறாளே, ராஜகோபுரமாய் நம் நெஞ்சில் நிற்கிறாள். இதோ ராஜகோபுரம் நம் கண்முன் தெரிகிறது. இதோ கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கின்றன. எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம். நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல சிவாச்சாரியார்கள் அந்த புனித குடங்களுக்காக
அங்கே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன கூட்டம், அற்புதமான கூட்டம். இது ஒரு பகுதி தான் நாம் பார்க்கிறோம். வேறு சில பகுதிகளில் இன்னமும் அங்கே மக்கள் கூட்டம் இருக்கிறது. இங்கே இந்த யாகசாலை, இந்த பூஜை எல்லாம் முடிந்த பிறகு இப்பொழுது அதற்கான வேறு சில இப்பொழுது வேறு சில ஏற்பாடுகளை செய்வதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறு விளம்பர இடைவேளை. உங்களின் அனைத்து கனவுகளும் புன்னகையாக மலரும் கேவிபி லோன்கள் 100 ஆண்டுகளாக. இன்றே உங்கள் ஹோம் லோனை SBIக்கு மாற்றிடுங்கள். வட்டி விகிதம் 9.10% மட்டுமே. நோ ப்ராசசிங் ஃபீ. ஹோம் என்று டைப் செய்து 7200086868 அல்லது 7200093939 என்ற எண்ணுக்கு SMS அல்லது வாட்ஸ்அப் செய்யுங்கள். கண்டிஷன்ஸ் அப்ளை. உங்களின் அனைத்து கனவுகளும் புன்னகையாக மலரும் கேவிபி லோன்கள் 100 ஆண்டுகளாக. இன்றே உங்கள் ஹோம் லோனை SBIக்கு மாற்றிடுங்கள். வட்டி விகிதம் 9.10% மட்டுமே. நோ ப்ராசசிங் ஃபீ. ஹோம் என்று டைப் செய்து 7200086868 அல்லது 7200093939 என்ற எண்ணுக்கு SMS அல்லது வாட்ஸ்அப் செய்யுங்கள். கண்டிஷன்ஸ் அப்ளை. மாங்காடு அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக திருவிழா நேரடி ஒளிபரப்பு. நேரடி ஒளிபரப்பின் இப்பகுதியை வழங்கியவர்கள் SBI ஹோம் லோன். உட்கார்ந்துருக்க பெண்கள் கூட யாருமே உங்களோட பின்ன எடுத்துட்டு நீங்க சாரிய முன்னணியும் போட்டல. உங்களோட நல்லதுக்கு தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். உங்க உடமைகள் உங்க ஹேண்ட்ல கீழே வைக்காதீங்க. உங்க மடியிலோ இல்ல கையில கட்டமா வச்சுக்கோங்க. தயவுசெய்து நீங்க கவனிங்க. உங்க பேரை முன்னாடி இருக்கிற பின்ன எடுத்துட்டு கழுத்தை சுத்தி போட்டிக்கிங்க. அது மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களுடைய பின் கீழே இதோ மீண்டும் 5 கலசங்கள் கொண்ட அந்த கோபுரத்தை காட்டுகின்றார்கள். இங்கே மேளதாளங்கள் அதிருகிறது. சாக்ஸபோன் இசையுடன் இணைந்து அம்பாளுக்கு இங்கே அதிர அதிர, அவள் ராஜா இல்லவா, ராஜ யோகம் கொண்டவள் அல்லவா, அந்த ராஜ யோகம் கொண்ட கம்பீரமான காமாட்சிக்கு இங்கே அதிர அதிர வாத்திய கோஷங்கள் இங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மிக விரிவான ஏற்பாடுகளை இங்கே செய்திருக்கின்றார்கள். அறநிலையத்துறையின் ஏற்பாடுகள் மிக சிறப்பாக அமைந்துள்ளது. இங்கு தள்ளுமுள்ளோ எதுவுமே இன்றி மக்கள் அமைதியாகவும் சாதாரணமாகவும் காமாட்சியை தரிசிக்க முடிகிறது என்பதுதான் உண்மை. இதோ இங்கே மக்கள் எல்லாம் கூடியிருக்கின்றார்கள். இந்த மக்கள் கூட்டத்திடையே இங்கே கலச சொம்புகளை எடுத்துக் கொண்டு வர இருக்கிறார்கள். சென்னைக்கு மிக அருகில் இருக்கும் சக்தி ஸ்தலமான மாங்காடு அருள்மிகு காமாட்சி அம்மன் திருக்கோவில் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நல்லாசுடன் கடந்த 1.5 வருடங்களாக பல்வேறு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதில் சுமார் 1,41,00,000 செலவில் பக்தர்கள் வசதிக்காக ஒழுங்கு வரிசை மண்டபம், மூலவர் காமாட்சி அம்மன், தபஸ் காமாட்சி அம்மன், விநாயகர் விமானம் ஆகியவற்றிற்கு வர்ணம் தீட்டும் பணியும், சுற்றுப்பிரகார தூண்களுக்கு வர்ண தீட்டும் பணியும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது தவிர இந்த திருக்கோவில் மேல் பக்தி கொண்ட அன்பர்கள் செலவில் சுமார் 24 லட்சம் செலவில் மூலவர் காமாட்சி அம்மன் கதவுகளுக்கு வெள்ளி நகாஸ் வேலைப்பாடுகளுடன் கூடிய வெள்ளி கதவு போர்த்தப்பட்டுள்ளது. மேலும் மூலவர் காமாட்சி அம்மன் விமானம், தபஸ் காமாட்சி அம்மன் விமானம், விநாயகர் விமானம் ஆகிய 9 கலசங்களுக்கு சுமார் 24 லட்சம் செலவில் தங்க ரேக் பொறிக்கப்பட்ட புதிய தங்க
கலசங்கள் பொருத்தப்பட்டு இன்று இன்னும் சற்று நேரத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. மேலும் பக்தர்கள் வசதிக்காக பல்வேறு அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நன்றி. இப்பொழுது சொம்பு கலசங்கள் புறப்பாடாகி வந்து கொண்டிருக்கின்றது. இதோ 111 பிரதான குட கலசங்களில் ஒன்றான முக்கியமானதுமான இங்கே மகாமேருவுக்கான செய்யக்கூடிய கலசமும் கிளம்ப இருக்கின்றது. இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த கலச பூஜையிலே சமர்ப்பணம் செய்தார்கள். எவற்றையெல்லாம் சமர்ப்பணம் செய்தார்கள் என்றால் அஷ்டகந்தம் என்று சொல்லக்கூடிய பலவற்றை அவர்கள் செய்தார்கள். அதில் முக்கியமாக கஸ்தூரி, கோரோஜனை, புனுகு, குங்குமப்பூ, செஞ்சந்தனம், வாசனை சந்தனம், காவி ஆகியவை இடப்பட்டது. இதோ இப்பொழுது முதன்மையான கலசங்கள் கிளம்பிவிட்டன. ஒவ்வொரு கோபுரத்திற்கும் சென்று அவர்கள் இங்கே அபிஷேகம் செய்ய இருக்கிறார்கள். சமகாலத்தில் நடைபெற உள்ள இந்த அனைத்து கோபுரங்கள், ராஜகோபுரம் உட்பட அனைத்து கோபுரங்களுக்கும் சமகாலத்தில் அபிஷேகம் நடைபெற உள்ளது. அதனை காணும் பாக்கியத்தை நாம் பொதிகை மூலம் பெற்றிருக்கிறோம் என்பது ஆனந்தமான ஒரு விஷயம்தான். இந்த சன்னதி என்று சொல்லக்கூடிய பிரதம பலாச அரச சமித்துகளை கொண்டு இங்கே பூஜைகள் ஆரம்பித்து உள்ளன. இவற்றில் ஹோமம் முடிந்து பூர்ணாகுதியாக 96 வகையான பொருட்களை போட இருக்கின்றார்கள். அவை தாம்பூலம் வரை ஆரம்பித்து தாம்பூலம் வரை முடியும் வரை இருக்கின்றது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. அந்த ஹோம சாமான்களில் 33 வகைகளும் அன்ன வகைகள், 23 வகைகள் பட்சண வகைகள், லட்டு, முறுக்கு போன்றவை 16 வகைகள், வாசனை திரவியங்களான புனுகு போன்றவையும் காய்கறி ஆகியவையும் இங்கே இடப்படும். இந்த காய்கறியில் 4 வகையானது மட்டுமே போடப்படுகின்றது. அவை கத்திரிக்காய், வாழைக்காய், கருணைக்கிழங்கு, சர்க்கரை வள்ளி கிழங்கு ஆகியவை ஆகும். டாக்டர் ராஜேஸ்வரி, எவருக்கும் இல்லாத மிகப்பெரிய விசேஷம் இங்கே மாங்காடு அம்மன் காமாட்சி. ஒதுக்கப்பட்ட இடத்தில் கொண்டு போய் சக்கரவாங்க. சிவனுடைய சக்தி, பார்வதியினுடைய சக்தி, விஷ்ணுவினுடைய சக்தி, பிரம்மனுடைய சக்தி, யமனுடைய சக்தி, இந்திரன் முதலான அனைத்து தேவர்களின் சக்தியினுடைய ஒட்டுமொத்த உருவம் தான் மாங்காடு காமாட்சி. எனவே இங்கே வந்து தரிசிக்கிற பொழுது மாங்காடு காமாட்சி அம்மனை மட்டும் நாம் தரிசிக்க இல்லை. மொத்த சிவனை வணங்குகிறோம், விஷ்ணுவை வணங்குகிறோம், யமதர்மராஜரை வணங்குகிறோம், படைத்த பிரம்மனை வணங்குகிறோம், இந்திரனை வணங்குகிறோம், கூடவே சந்திரனை வணங்குகிறோம், சூரியனை வணங்குகிறோம். எல்லா சக்திகளினுடைய ஒரே வடிவமாக அர்த்த மேருவிலே அமர்ந்திருக்கிற மாங்காடு காமாட்சி அம்மன் உலக பக்தர்களை எல்லாம் கண்கொண்டு காத்து கொண்டிருக்கிறாள் என்பதைத்தான் இந்த மகா கும்பாபிஷேகம் நமக்கு தெரிவிக்கிறது. இதோ கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகின்றன. புனித குடத்தை தாங்கி, புனித நீரை தாங்கி அவர்கள் இப்பொழுது மேலே 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 போய்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது சிவாச்சாரியார்கள் ஏற்கனவே நீங்கள் சொன்னதைப் போல வாசனை திரவியங்களை, மந்திரங்கள் அடங்கிய புனிதப்படுத்தப்பட்ட அந்த நீரினுடைய கலசங்களை ஏந்திய வண்ணம் இதோ புஷ்பம் கொண்டு நெஞ்சமெல்லாம் காமாட்சி அம்மா என்கிற ஒரு அந்த அருளை கொண்டு இதோ எப்பேற்பட்ட ஒரு காட்சியாக மகாமேருவிலே அம்மா காமாட்சி அமர்ந்திருக்கிற காட்சியை இவர்களெல்லாம் கண்டு ரசிக்கிறார்கள். இதோ
நாமும் தொலைக்காட்சி கண்டிருப்போம். உங்களுக்கு இத்தனை அழகாக காமாட்சியை நமக்கு தரிசனம் செய்ய வாய்ப்பு கொடுத்திருக்கிறது. தொடர்ந்து ராஜேஸ்வரி. பார்வதியின் ருத்ர ஸ்வரூபமே நமக்கு இங்கே துர்கையாகவும் தோன்றுகின்றாள். அப்படிப்பட்ட காமாட்சிக்கு அவளுக்கு செய்கின்ற புனித நீர் குடத்திற்கு இங்கே தீபாராதனை காட்டுகின்றார்கள். ஐகிரி நந்தினி நந்திதமேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே ಗಿರಿವರ ವಿಂಧ್ಯ ಶಿರೋದಿನಿ ವಾಸಿನಿ ವಿಷ್ಣು ವಿಲಾಸಿನಿ ಜಿಷ್ಣುನುತೆ ಭಗವತಿ ಹೇಸಿತಿ ಕಂಠ ಕುಡುಂಬಿನಿ ಭೂರಿ ಕುತೆ ಜಯ ಜಯ ಹೇ மகிஷாசுரமர்த்தினி ரம்யகபத்தினி சைலசுதே என்று பாடக்கூடிய அளவிற்கு இங்கே அம்மாள் அழகாக வீற்றிருக்கின்றாள். ஆதிசங்கரரும் அம்மாவின் இந்த அன்னையின் பரிபூர்ண கடாட்சம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக சௌந்தர்ய லகரி என்ற 100 பாடல்கள் கொண்டவற்றை இங்கே சமர்ப்பித்து அவர் அளித்திருக்கின்றார். அவற்றையெல்லாம் படித்தாலே எம்பெருமானிடம் நாம் கொள்ள வேண்டிய பக்தியும் அதே அவரது மாதுரு பாகமாக இருக்கின்ற இங்கே காமாட்சியை நாம் வணங்கி போற்றுவதற்கு சமமாகும். இதோ இங்கே இப்பொழுது மக்கள் எல்லாம் கூடி நிற்கின்றார்கள். தீபாராதனை தரிசனம் நாம் பெற்றோம். இதோ இங்கே கோபுர கலசங்களை காட்டுகின்றார்கள். இவற்றின் மீது சிவாச்சாரியார்கள் தனித்தனியாக அவர்களுக்கென்று குறிப்பிடப்பட்டுள்ள கோபுரங்களுக்கு ஏறி சென்று புனித நீர் கொண்டு நீராட்ட உள்ளார்கள். இந்த புனித நீரை எதற்கு நீராட்ட வேண்டும்? அம்பாள் இருக்கின்றாளே என்றால் துஷ்டங்களும் கஷ்டங்களும் நமக்கெல்லாம் போக வேண்டும் என்பதற்காகவே 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த தீர்த்தத்தை கொண்டு அபிஷேகம் செய்கின்றார்கள். அதனால் வானத்தில் இருந்து வருகின்ற தெய்வீக சக்திகளை இங்கே தர்பையின் மூலம் பெற்று அதனை இங்கே அமர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த அபிஷேக வேளையிலே நாமெல்லாம் இங்கிருந்து பார்த்து கொண்டிருப்பதே இல்லங்கள் தோறும் காமாட்சி வந்து குடிகொண்டு விட்டாள் என்று சொல்வதற்கு சமமாகும். அதற்குரிய காலகட்டத்தில் தொழில்நுட்பம் வளர்ந்து இங்கே எல்லாம் நம் இல்லங்களில் இருந்தே பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வசதியை செய்து கொடுத்திருக்கின்றது பொதிகை தொலைக்காட்சி. இப்பொழுது பிரதான கலசத்தை எடுத்துக்கொண்டு செல்வதற்கான முஸ்தீப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதோ எடுக்கிறார் தலைமை சிவாச்சாரியார் ரவி சிவாச்சாரியார் அவர்கள் அதை எடுத்துக்கொண்டிருக்கின்றார். இப்பொழுது அந்த கலசத்தை எடுத்துக்கொண்டு பிரதான கோபுரத்திற்கு செல்ல உள்ளார்கள். அங்கே பிரதான கோபுரத்தில் கலசத்தின் மீது அனைத்தையும் இங்கே சொரிந்து அருள் சொரியும் காமாட்சிக்கு அனைத்தையும் அழிக்க வல்லவள் என்பதால் இதனை அழித்து நாம் சமர்ப்பணம் செய்து மன அமைதியும் மன சந்தோஷத்தையும் பெற உள்ளோம். இதோ கலசம் கிளம்பி விட்டது. இதோ வாத்திய கோஷங்கள் அதிர்கின்றன. இதோ அம்பாளுக்கு இங்கே இப்பொழுது அபிஷேக ஆராதனைகள் நடைபெற உள்ளது. இந்த அபிஷேகத்தை பார்ப்பதே பெரும் புண்ணியம். இனி பார்க்க வேண்டும் என்றால் இன்னும் 12 ஆண்டு காலம் காத்திருக்க வேண்டும். அதனால் இந்த இப்பொழுது நடைபெறுகின்ற இந்த அபிஷேகத்தை தவறவிடாமல் பார்த்தாலே புண்ணியம் பாவமெல்லாம் போகும் என்று நாம் எண்ணிக்கொள்ளலாம். கோபுர தரிசனம் கோடி பாப விமோச்சனம் என்பார்கள். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள். அத்தகைய கோபுரத்திற்கே இங்கே அழகிய தீர்த்தத்தை கொண்டு புனித நீராட்டம் நடைபெற உள்ளது. அப்படி என்றால் எத்தனை கோடிகள் புண்ணியம் அம்மா எங்களுக்கு நீ தந்தாய் என்று நாம் அவளை வணங்கி வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பது நலமாக இருக்கும். இப்பொழுது முனைவர் பாலரமணி அவர்கள் சில கேள்விகளை கேட்க உள்ளார். என்ன கேள்விகள் அவை கேட்போமா? டாக்டர் ராஜேஸ்வரி, இப்பொழுது நடைபெறுகிற இந்த காட்சி நமக்கு எதை தெரிவிக்கிறது? பக்தியை மட்டுமே தெரிவிக்கிறது. அமைதியாக இங்கே அறநிலையத்துறையைச் சேர்ந்த செயல் அலுவலர் வந்து கொண்டிருக்கின்றார். பெண்ணின் பெருந்தக்க உள என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட காமாட்சி இங்கே அமர்ந்திருக்கின்றாள். இந்த காமாட்சியின் கும்பாபிஷேகத்தை நடத்தக்கூடியவரும் ஒரு பெண்ணாக இங்கே இருப்பது, பெண்ணாக இருக்கும் எங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான செய்திதான். இங்க இருக்கிற சன்னதிகள் என்னென்ன தெரியுமா? சன்னதிகளை பற்றி தாங்கள் சொல்லுங்கள் ஐயா. அருள்மிகு மூலவர் சன்னதி இருக்கிறது, அருள்மிகு விநாயகர் சன்னதி இருக்கிறது, அருள்மிகு தபஸ் காமாட்சி சன்னதி இருக்கிறது,
அருள்மிகு நவக்கன்னிகைகள் சன்னதி இருக்கிறது, அருள்மிகு உற்சவர் சன்னதி இருக்கிறது. இப்படி இந்த 5 சன்னதிகளிலே கோலோச்சு கொண்டிருக்கிற மாங்காடு காமாட்சி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நீ சொன்னதை போல தன்னுடைய தபஸ் காமாட்சியாக இந்த உலகத்திற்கு வெளிப்பட்ட காமாட்சி இப்பொழுது இந்த புனித மாங்காட்டிலே தனக்குத்தானே கும்பாபிஷேகம் நடத்திக் கொள்கிற காட்சியாக எனக்கு இது தெரிகிறது. ஏற்கனவே நீங்கள் சொன்னதை போல மக்கள் கூட்டம் இங்கும் அங்கும் பல இடங்களிலே பரவி கிடப்பதை நீங்கள் காணலாம். இதோ வருகிறாரே சிவாச்சாரியார்கள், இவர்கள் என்ன சுமந்து கொண்டு போகிறார்கள்? நல்ல புனித தீர்த்தங்களை கலசங்களில் எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். நாம் முன்னமே சொன்னோம் 111 குடங்கள் தான் கலச தீர்த்தமும் மற்றவை 600 சொம்பு கலசங்களாகவும் கொண்டு இங்கே பூஜிக்கப்பட்டது என்று சொன்னோம். இதோ இப்பொழுது சிவாச்சாரியார், பதரம சிவாச்சாரியார், ரவி சிவாச்சாரியார் பிரதான கலசத்தை இங்கே வேறொரு சிவாச்சாரியாரின் தலையிலே வைத்து அதை தூக்கிச் செல்லுமாறு அழைத்திருக்கிறார். ஏன் தலையில் வைத்து தூக்கிக் கொண்டு செல்ல வேண்டும்? எதை சொன்னாலும் யாரையாவது நாம் சப்போர்ட் செய்தாலோ யாரையாவது நாம் அனுசரித்து சென்றாலோ என்ன நீ அவனை தலையில் தூக்கி கொண்டு வைத்து ஆடுகிறாய் என்று சொல்வார்கள். அந்த தலையில் தூக்கி வைத்துக் கொள்ளுவது என்பது பெருமைப்படுத்துவது. அந்த பெருமையை இங்கே கலசத்துக்கு அளித்து அவர்கள் எடுத்துச் செல்ல இருக்கிறார்கள். கூத்தாடுபவனே அந்த கூத்தன் தானே. எனவே இப்பொழுது இப்படி சொல்லலாம், இந்த மாங்காடு காமாட்சிக்கு இந்த திருக்கோவிலுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு புனிதம், இந்த கோவிலுக்கு இருக்கிற மிகப்பெரிய விசேஷம் என்னவென்றால், அழுகையோடு நீங்கள் எதையாவது தேடிக்கொண்டு இங்கே வருகிற பொழுது உங்களுக்கு ஆறுதல் தர தாயார் மாங்காடு காமாட்சி அம்மன் தயாராக இருக்கிறார். சரியாக உங்களுடைய அழுகைக்கு ஆறுதல் தருவதற்காகத்தான் 6 வாரம் நீங்கள் இங்கே எலுமிச்சையோடு கொண்டு வந்து மாங்காடு காமாட்சியை தரிசிக்க வேண்டும். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நாளில் வர வேண்டும். இங்கே தரப்படுகிற அந்த எலுமிச்சையை எடுத்துக்கொண்டு பூஜை அறையில் வைக்க வேண்டும். திரும்பவும் இங்கே சமர்ப்பித்து விட்டு மீண்டும் புதிய எலுமிச்சையை வாங்கி செல்ல வேண்டும். உங்களுடைய வேண்டுதல் 6 வாரத்திற்குள் பலிதமாகும் என்று ஆண்டாண்டு காலமாக மக்களிடையே மிகப்பெரிய நம்பிக்கையை காமாட்சி நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். இங்கே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், செவ்வாய்க்கிழமைகளில் ஞாயிற்றுக்கிழமைகளில் கையிலே எலுமிச்சையை கொண்டு வந்து எங்கள் தாய் எங்கள் தாய் என்று மாங்காடு காமாட்சியை எல்லோரும் வணங்குகிற காட்சியை நீங்கள் இந்த திருக்கோயிலிலே அடிக்கடி பார்த்திருப்பீர்கள். இதோ ஏற்பாடுகள் தொடங்கிவிட்டன. ராஜ கோபுரத்திற்கும் இங்கே இந்த கோபுரத்திற்கும் இங்கே இப்பொழுது கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. இப்பொழுது தொடர்ந்து ராஜேஸ்வரி வர்றாரு. சுரவரவர்ஷினி துர்தரதர்ஷினி துர்முகமர்ஷினி அஷரதே त्रिभुवन पोषिणि शंकर दोषिणि शिल्पिशमोषिणि कोशरते धनुज निरोषिणि तिथि सुतरोषिणि दुर्मद सोषिणि सिंधु सुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यगभर्दिनि शैलसुते. அவள் ராஜமாதா. அந்த ராஜமாதாவுக்கு அனைத்தும் ராஜ மரியாதைகளோடு நடைபெற வேண்டும். இதோ கலசங்கள் ஆடி ஆடி வருகின்றன. ஒவ்வொரு சிவாச்சாரியாரும் தன்னுடைய தலையின் மேல் வைத்து பிரதான கோபுரத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த காமாட்சியை நாம் கண்டுகளிக்க இப்படி ஒரு பாக்கியம் என்று செய்தோமோ என்று தோன்றுகிறது. இன்றளவில் இவளது இடத்திலே நாம் இங்கு இருக்கின்றோம் என்று சொன்னால் மிகையாகாது. இந்த காமாட்சியானவள் கருணை வடிவானவள். அவளது கண்களில் பார்த்தால் கருணை சொட்டும், அருள் பொழியும். எங்கெங்கெல்லாம் அழகுகள் இருக்கின்றதோ அதெல்லாம் காமாட்சியின் சொரூபம் என்று மகா பெரியவா சொல்லுவார்கள். அதுபோல இந்த கண்களில் இருக்கின்ற அழகிய அந்த கருணையானது நம் மனதை குளிர்விக்கின்றது, நம்மை சாந்தப்படுத்துகின்றது. வாழ்வில் அனைத்து வளத்தையும் நான் உனக்கு தருவேன் என்று அவள் இங்கே அத்தாட்சியாக நின்று தபஸ் செய்கின்றாள். ஏன் அவள் தபஸ் செய்ய வேண்டும்? இதோ இந்த குழந்தைகள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டுமே என்று ஈசனை வேண்டி தவம் இருக்கின்றாளா? அந்த தவத்திலே அவள் கூர்மையுடனும் உன்னிப்பாகவும்
சிறப்பாகவும் செய்ய வேண்டும் என்பதற்காகவே தன்னை சுற்றி 4 ஹோமங்களை எடுத்து அவற்றில் ஜுவாலையை கொண்டு வருகின்றார். 5வது இடத்திலே, அதாவது நடு இடத்திலே அக்னியின் மேல் தன்னுடைய கால் கட்டை விரலை வைத்து இன்னொரு காலை மடித்து நிமிர்த்தி நின்று கொண்டு அவள் அங்கே பூஜை செய்கின்றாள், தியானம் செய்கின்றாள் ஈசனை மணப்பதற்காக. அப்பொழுது அவளது ஒரு கையிலே சக்கரம் இருக்கின்றது, மற்றொரு கையிலே நாம் ஏற்கனவே சொன்னது போல மோதிரம் இருக்கின்றது. இதோ 7 கலசங்களுக்கான சிவாச்சாரியார்கள் தீர்த்தங்களை எடுத்துக்கொண்டு வருகின்றார். மிக அழகாக இங்கே வாத்தியங்கள் வாசிக்கப்படுகின்றது. அவற்றை பார்க்கும் பொழுது யானையுடைய மஸ்தகம் போலவே இங்கிருந்து தோன்றுகிறது. அந்த மாலையின் அழகு வெண்மையாக போட்டு இருக்கிறதாக இருக்கிறது. இதோ இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றார்கள். மிக அழகாக இருக்கின்றது. மிக அமைதியாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கு எந்த தள்ளுமுள்ளும் இல்லை. அமைதியாக சிவாச்சாரியால் நிம்மதியாக அவற்றை கலசங்களை எடுத்து வருவதற்காக சுத்தி வர காவலர்கள் இருக்கின்றார்கள். இங்கே பரம்பரை அறங்காவலர் பரிவட்டம் கட்டி கொண்டு வருகின்றார். இந்த கலசம் இப்பொழுது பிரதான கோபுரத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. கலசங்களை பார்த்தாலே அம்பாளை பார்ப்பது போல இருக்கிறது. நவ கன்னிகைகளும் இங்கே வந்து விட்டார்களோ என்று எண்ணத் தோன்றுவது போல கலசங்கள் பார்வைக்கு கன்னிகைகளாக தோன்றுகின்றன. இதோ இப்பொழுது கூட்டத்தின் இடையே கலசங்கள் வந்து கொண்டிருக்கிறது. நாம் அமர்ந்திருக்கும் இடம் நோக்கி அவை வர வேண்டும், இன்னும் வந்து சேரவில்லை. கலசம் திரும்புகிறது, வலப்புறமாக திரும்பி வருகின்றார்கள். மிகுந்த ஆரவாரம் இருக்கின்றது. தாயே ஜெகன்மாதா என்ற கோஷங்கள் இருக்கின்றது. அம்மா காமாட்சியே எங்களை காத்தருள்க தேவி என்று மக்கள் இங்கே மிக சிறப்பாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இதோ இப்பொழுது முனைவர் பாலரமணி அவர்கள் பேசுவார்கள். டாக்டர் ராஜேஸ்வரி, இன்னும் ஒரு 2 அல்லது 3 4 நிமிடங்களுக்கு பொதிகை நேயர்களை தொடர்ந்து இந்த ஊர்வலத்தில் கலந்து கொள்ளுமாறு நாம் அமைதியாக நாமும் இந்த வர்ணனையை தொடராமல் நாமும் இந்த கூட்டத்தோடு கூட்டமாக பார்த்திருப்போம் என்று எண்ணுகிறேன். மக்கள் இங்கே தொடர்ந்து இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக 2-3 மணி ஒரு 2 அல்லது 3 நிமிடங்களுக்கு வர்ணனை மௌனமாகவே இருக்கும் என்று எண்ணுகிறேன். மேல வாத்தியங்கள் சத்தம் கேட்கிறதா? அதிர அதிர அம்பாள் இங்கே கிளம்பி விட்டாள். அதிர இங்கே கும்பாபிஷேகம் நடக்கிறது. இதோ துன்பங்கள் தொலைந்தது என்ற மக்கள் மனமெல்லாம் சந்தோஷத்தில் ஆழ்ந்திருக்க சிவாச்சாரியர்கள் அனைவரும் கலசத்தை தூக்கிக் கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதோ அவர்கள் வருவதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது வைப்ரேஷன் என்று சொல்வார்கள், அது போல ஒரு அதிர்வு ஏற்படுகிறது, பக்தி ஏற்படுகிறது, மக்களிடையே பெரிய உற்சாகம் ஏற்படுகின்றது. அவர்கள் மிக உன்னிப்பாகவும் கவனமாகவும் சரியாகவும் இங்கே அம்பாளுக்காக எடுத்து சென்றிருக்கிறார்கள். இந்த கலசங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதோ நாம் வர்ணனை செய்து கொண்டிருக்கிற இடத்திற்கு நேராக வந்து விட்டார்கள். அவற்றை நாம் கையெடுத்து கும்பிடுகிறோம். இப்பொழுது கலசத்தை எடுத்துக்கொண்டு படிகளில் ஏறுவதற்காக அந்த வேறு மகா சன்னதியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. கண்கொள்ளா காட்சிதான் ஐயா. புனித குடங்களை, புனித நீர்க்குடங்களை சுமந்த வண்ணம் எத்தனை பேர் செல்கிறார்கள். பக்தி பரவசத்தோடு அம்மா காமாட்சி உங்கள் கருணை வேண்டும் என்று எண்ணி எண்ணி இயங்குகிற இந்த திருக்கூட்டத்தை பார்க்கிறோம். அற்புதமாக இருக்கிறது. இப்பொழுது நேயர்களையும் இந்த கூட்டத்தோடு கூட்டமாக நாம் அனுமதிக்கலாம். நேயர்களும் நீங்களே தொடர்ந்து செல்லலாம். அதுபோல மிக அழகாக இருக்கின்றது. ஐ ஜகதம்ப ஜகம்பவன பிரியவாசினி ஹாசரதே. அப்படிப்பட்ட வாசினி இங்கே போய்கொண்டிருக்கின்றாள். அவளுக்கான அனைத்து விசேஷங்களையும் இங்கே சிவாச்சாரியார்கள் நிறைவு பெற நம் மனமெல்லாம் நிறைந்து ஆனந்தத்தில் துள்ள செய்து கொண்டிருக்கின்றார்கள்.
இப்படிப்பட்ட இடத்திலிருந்து நாம் இதை பார்ப்பதே மதுரமாக இருக்கின்றது, ஆனந்தத்தை அளிக்கின்றது. இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்க நாம் இந்தியாவில் மட்டுமே பிறந்திருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. பாரத சமுதாயம் வாழ்கவே என்றான் பாரதி. எதற்காக சொல்லியிருப்பான்? இப்படியெல்லாம் நாம் அம்பாளை தூக்கி தலையில் வைத்துக் கொண்டு ஆனந்திக்கின்றோம் அல்லவா? அதற்காகவே சொன்னது போல இங்கே பாரத சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது, தமிழக சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது முனைவர் பாலரமணி அவர்கள் பேசுவார்கள். இப்பொழுது இந்த கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் அதி தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கே உயரே அந்த கோபுரத்திற்கும் இப்பக்கமும் அப்பக்கமும் பார்த்தால் பக்தர்களுடைய கூட்டம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதோ கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. இதோ இப்படி பார்த்தால் மேளதாளம் முழங்க புனித நீர் குடங்களை சுமந்த வண்ணம் இது ஊர்வலமாக எடுத்து வரப்படுகிறது. இந்த ஊர்வலத்தில் பங்கேற்கிற இந்த மக்கள் கூட்டத்தினுடைய முக பாவங்களை கவனியுங்கள். எவ்வளவு திருப்தியை அவர்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற இருக்கிற இந்த கும்பாபிஷேகத்தை காண்பதற்காக மக்கள் கூட்டம் இங்கும் அங்கும் அலைவாய்ந்து கிடக்கிறது. அலைவாயும் மனதிற்கு எப்பொழுதுமே அம்மாதான் என்கிற காமாட்சி அம்மா நீங்கள்தான் எங்களுக்கு கருணை பெரும் தெய்வம் என்பதை விளக்குவதற்காக இங்கே மக்கள் கூட்டம் திரண்டு வந்து கொண்டிருக்கிறது. புனித நீர்க்குடத்தை சுமந்து கொண்டு ஒவ்வொரு சிவாச்சாரியாரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த ஆலயத்தை அவர்கள் மும்முறை சுற்றி வருகிறார்கள். அங்கே இப்பொழுது அவர்கள் தயாராக அந்த மேடையில் ஏறுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மாங்காடு என்கிற ஒரு மாமரத்தின் ஓரம் கூட இத்தனை மக்களா என்று வியக்கிற எத்தனை கூட்டம் பாருங்கள். மாங்காடு திருத்தலத்திலே இன்றைக்கு இவ்வளவு கூட்டத்தை பார்த்ததில்லை. இப்பொழுது புனித நீர் குடங்களை சுமந்த வண்ணம் சிவாச்சாரியார்கள் மேலே 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 அந்த கோபுரத்திற்கு செல்கிறார்கள். ஒவ்வொரு குளத்தில் இருக்கிற புனித நீரிலே அம்மா காமாட்சி கலந்திருக்கிறார். மாங்காடு காமாட்சி என்று நாமெல்லாம் வணங்குகிற அந்த பெரும் தெய்வம் இப்பொழுது புனித நீர் வடிவிலே இப்பொழுது கும்பாபிஷேகத்திற்காக தன்னைத்தானே தயார்படுத்திக் கொண்டு இதோ ஒவ்வொரு புனித நீர்க்குடமும் எப்படி ஒரு பெருமையாக அங்கே அம்மா அம்மா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அம்மன் காமாட்சியை தங்களுடைய தலைகளிலே ஏந்திய வண்ணம் இந்த சிவாச்சாரியார்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை இது காட்டுகிறது. தொடர்ந்து ராஜேஸ்வரி. இதோ இவ்வளவு கோலாகலமாக நடக்கின்றதே. இந்த கும்பாபிஷேக ஹோமங்களில் 9 பட்டுப்புடவைகளும் காமாட்சிக்கு மகாமேருவுக்கான தனியாக ஒரு பட்டுப்புடவையும் யாக குண்டத்தில் இங்கே செலுத்தினார்கள். இதோ 3ஆம் முறையாக நாம் இருக்கும் இடத்திற்கு அருகே கும்பங்கள் வருகின்றன. வேத கோஷங்களுடன் வாத்திய கோஷங்களும் இங்கே அதிர இங்கே புகுந்து வருகின்றார்கள். ஆண்டாள் சொல்லுவாள், கண்ணனை அதிர புகுந்தான் என்று. அதிர புகுதல் என்றால் கம்பீரமாக அழகாக இங்கே வருவது. இதோ இக்குடங்கள் தான் என்ன புண்ணியம் செய்தன. உலகத்தில் லட்சம் குடங்கள் செய்கிறார்கள். ஆனால் இந்த புனித தீர்த்தத்தை எடுத்துச் செல்ல இந்த குடங்களுக்கு மட்டும் தானே பாக்கியம் கிடைத்தது. அப்படித்தானே கண்ணனும் கதிபாண்டன் என்கின்றவனுக்கு மோட்சம் அளிக்கும் பொழுது பானைக்கும் சேர்த்து அளித்தான் அல்லவா மோட்சத்தை. இதோ இந்த காமாட்சி கோயிலுக்கு சுமார் 40 வருடங்களுக்கு முன்னதாக மகா பெரியவா விஜயம் செய்திருக்கிறார்.
அப்பொழுது ஒரே ஒரு சன்னதியில் அம்பாள் இருந்திருக்கின்றாள். இதோ மேலே மேலே சிவாச்சாரியால் ஏறி செல்கிறார்கள், ராஜகோபுரத்தின் மீது ஏறுகின்றார்கள். இதோ மேலே சென்று அங்கே கலசத்திற்கு புரோட்சிக்க உள்ளார்கள், தீர்த்தத்தால் அபிஷேகிக்க உள்ளார்கள். மகாபெரியவா 40 வருடங்களுக்கு முன் வந்த பொழுது காமாட்சி வறிய நிலையில் இருந்தாளாம். அவளுக்கு அதை குறித்து இங்குள்ள குருக்கள் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். அப்பொழுது மகாபெரிவா அங்கு கூடியிருந்த ஒரு சொற்ப கூட்டத்தினரிடம் காமாட்சிக்கு என்று யாரேனும் ஒரு புடவையாவது தருவீர்களா என்று கேட்டார்களாம். அதற்கு மறுநாளே 2 புடவைகள் காமாட்சிக்கு வந்ததாம். சிகப்பு ஒன்றும் மஞ்சள் ஒன்றும் என்று 2 புடவைகள். பெரியவா கேட்டதோ ஒரு புடவைதான், ஆனால் 2 புடவைகள் வந்தது. அந்த 2 புடவையுமே காமாட்சிக்கு சாத்தினார்கள் என்று அவளுக்கோ வண்ண வண்ணமாக 1000 புடவைகள். இதோ 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 நடக்க போகிறது. இந்த க்ஷணம் இங்கே நடக்க இருப்பது கும்பாபிஷேகம். சிவாச்சாரியர்கள் குறித்த தருணத்தில் குறித்த க்ஷணத்தில் இங்கே அதனை நிறைவேற்ற காத்திருக்கிறார்கள். மக்களிடம் மட்டும் பக்தியும் ஸ்ரத்தையும் இல்லை, அதை நடத்தக்கூடிய சிவாச்சாரியர்களின் ஸ்ரத்தை மிகப்பெரியதாக இருக்கிறது. அதிலே மிகப்பெரிய சக்தியாக அனைவரிடமும் இங்கே பாய்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட காமாட்சியானவள் இங்கே கொலுவத்து இருக்கின்றாள். அவளுக்கும் மாலை 3 மணிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற உள்ளன. இதோ இதோ வந்துவிட்டார்கள். இன்னும் சில கணங்களே பாக்கி என்று இருக்கிற நிலையிலே இப்பொழுது அபிஷேகத்தை செய்ய உள்ளார்கள். சமகாலத்தில் அனைத்து கோபுரங்களுக்கும், அனைத்து விமானங்களுக்கும், அனைத்து தெய்வஸ்வரூபங்களுக்கும் இங்கே அபிஷேகம் நடைபெறப் போகிறது என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. இதோ இதோ தீர்த்தத்தை தெரிவிக்கப் போகிறார்கள். எவ்வளவு அழகான இந்த அம்பாளை பார்க்க நமக்கெல்லாம் பாக்கியம் இருந்தது. இனி 12 வருட காலம் கழித்து பார்க்கும் பொழுது அம்பாள் அவளுடைய பக்தர்களின் அருளி செய்து மிக சௌக்கியமாக வைத்திருப்பாள் என்பது கிஞ்சித்தும் நமக்கு சந்தேகம் இல்லை. வாத்திய கோஷங்கள் முழங்குகின்றன. அவற்றினுடைய இந்த அபிஷேகத்தை நாம் அனுபவிப்போம். அருமையான காட்சியை, அற்புதமான காட்சியை, யாருக்கும் கிடைத்தற்கரிய காட்சியை இங்கே பக்தர்கள் கண்டுகொண்டிருக்கிறார்கள்.
கோஷங்களும் வாத்திய கோஷங்களும் எழுப்பியுள்ளன. இந்த ஒரு சாநித்தியமான இடத்திலே நாம் அமர்ந்து கொண்டு இந்த கும்பாபிஷேகத்தை பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இப்பொழுது இந்த வளாகத்தில் இருந்து இந்த திருக்கோயில் வளாகத்தின் உள்ளே அமர்ந்து நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் எந்தெந்த இல்லங்களில் இங்கே டிவி ஆன் செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த இல்லங்கள் எல்லாம் காமாட்சி அம்மாளின் வளாகம் என்றே கருதக்கூடும். நன்றாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். பிரார்த்தனை எல்லாம் நிறைவேற்றுவாள் காமாட்சி என்பது பக்தர்களின் நம்பிக்கை. சண்டை மேளங்கள் அதிருகின்றன. நாம் வளாகத்திலே இங்கு இருந்து இப்பொழுது அந்த கோபுரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். நீங்களெல்லாம் பார்த்து கொண்டிருப்பது போலவே நாங்களும் இங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே சொன்னது போல உங்கள் இல்லங்கள் எல்லாமே இத்திருக்கோயிலின் வளாகங்கள் தான். ஆனந்திப்போம், வாத்திய கோஷத்துடன் இந்த குடமுழுக்கை கண்டுகளிப்போம். கலசங்களுக்கான வேத மந்திரங்கள் இங்கே சிவாச்சாரியார்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். கலசங்களில் எல்லாம் இந்த அபிஷேக தீர்த்தத்தை வர்ஷித்தவுடன் மேலிருந்து அங்கே எல்லா தெய்வ சக்திகளும் வந்து இறங்கி இங்கே சன்னதியில் குடிகொள்ளும் என்பது நம்பிக்கை. அந்த அனைத்து தெய்வங்களையும் அருளை பெறுவதற்காகவே நாம் திருக்கோயில்களுக்கு வருகின்றோம். திருக்கோயிலுக்கு இதோ கும்பாபிஷேகம் நடந்து 48 நாட்கள் ஒரு மண்டலம் என்று சொல்வார்கள். மண்டல பூஜைகள் நடைபெறும். இவற்றிலெல்லாம் கலந்து கொண்டாலே மிகப்பெரிய புண்ணியம் ஏற்படும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இதோ சிவாச்சாரியார் கலசங்களுக்கு அட்சதை போன்றவற்றை இட்டு பூஜிக்கிறார். அவற்றை தயார் செய்கிறார்கள். அந்த தயார் நிலையிலே இப்பொழுது பிரதான குடத்துடன் இங்கே வந்து அபிஷேகிக்க இருக்கிறார்கள். இவற்றை எல்லாம் செய்வதற்கு காரணம் என்ன என்றால், அம்மா நாங்களெல்லாம் நன்றாக இருக்கின்றோம் தாயே, எங்களை எல்லாம் நீ காத்து கொண்டிருக்கின்றார். எனவே உனக்காக எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று சொல்லுவது போல இங்கே சிவாச்சாரியார்கள் அனைவரும்
இப்பொழுது கும்பாபிஷேகம் செய்ய உள்ளார்கள். அந்த கும்பாபிஷேக தீர்த்தத்தில் ஒரு துளி நம்மீது பட்டாலும் நாம் செய்த பாவங்கள் எல்லாம் தொலைந்து போகும், இனி ஒரு பாவமும் ஏற்படாது என்பதுதான் உண்மை. இதோ கலசத்தை காட்டுகின்றார்கள். இந்த கலச தீர்த்தமே அங்கு வர்ஷிக்கப்பட உள்ளது. ஒவ்வொருவரும் வேத மந்திரங்களை சொல்லி இங்கே தர்பையால் தொட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த தர்பையால் தொடுவதால் தான் மேலிருந்து வருகின்ற தெய்வீக சக்திகளை தர்பை புல் வாங்கிக் கொண்டு அவற்றை கர்ப்பகிரகத்துக்கு அனுப்பும் என்பதாக ஐதீகம். அப்படிப்பட்ட நிலையிலே அனைத்து சிவாச்சாரியார்களும் தர்பையால் இங்கே கலசங்களை தொட்டு கொண்டிருக்கின்றார்கள். பரம்பரை அலங்காவலர் அங்கே அமர்ந்திருக்கிறார். தலைமை சிவாச்சாரியார் ரவி அவர்கள் இங்கே அனைத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறார். அவரது ஆணையிலே அனைத்தும் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. பக்தர்கள் எல்லாம் இங்கே கோபுரத்தின் அடியிலே உள்ள இடத்திலே அமர்ந்து இங்கே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது அந்த தருணம் வரப்போகிறது. ஆண்டாண்டு காலமாய் 12 ஆண்டு காலமாய் காத்திருக்கும் அந்த தருணம் இதோ இதோ வந்துவிட்டது. அதை நாம் தரிசித்து ஆனந்தப்படுவோம். நம் இல்லங்களில் முழுமையும் அவள் காமாட்சியின் அருட்பார்வை நிறைந்திருக்க ஆண்டவனை பிரார்த்திப்போம். இதோ வந்துவிட்டார்கள். கலச அபிஷேகம் நடப்பதற்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் முடிந்து கலசங்கள் தயாராக வந்து நின்று விட்டது. எந்த க்ஷணம் அது எந்த க்ஷணம் என்று எல்லோரும் காத்திருக்க, கண்களை இமைக்காமல் விரித்திருக்க இங்கே சிவாச்சாரியார்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். ஒவ்வொரு கோபுரத்தையும் விமானத்தையும் காட்டுகிறார்கள். அனைத்து கோபுரங்களுக்கும் சமகாலத்தில் இங்கே அபிஷேகம் நடைபெற உள்ளது. நாமும் வணங்குவோம், அந்த தாயை பிரார்த்திப்போம். அம்மா தாயின் அருளை நாம் பெற்றிருப்போம். இதோ இப்பொழுது கடைசியான சில மந்திரங்களை சொல்லி அபிஷேகிக்க உள்ளார்கள். பூபரம் என்பதும் அர்த்தமேரு என்பதும் மகாமேரு என்பதுமாக அந்த 3 மேருகள் ஆதிசங்கரர் நிறுவிய இந்த மகாமேரு, இந்த அர்த்தமேரு ஆண்டவன் சிவன் அவனை எண்ணி தவம் கிடக்கிற தபஸ் காமாட்சியை நாம் நேரில் காணுகிற பொழுது நெஞ்சமெல்லாம் இனிக்கிறது. நெஞ்சத்திலே பக்தி மனம் வீசுகிறது. இந்த அர்த்தமேரு ஸ்ரீ சக்கரத்திலே முதலாம் ஆபரணம் என்றும், 2ஆம் ஆபரணம் என்றும், 3ஆம் ஆபரணம் என்றும், 4, 5, 6, 7, 8, 9 என்று 9 ஆபரணங்கள் இங்கே இருக்கிறது. இவையெல்லாம் மகாசக்தியாக விளக்கக்கூடிய வாங்காடு காமாட்சி அம்மனின் திருஅருளை பக்தர்கள் பெற வேண்டும் என்பதற்காக இறைவனே அந்த காலத்திலே ஏற்படுத்திக் கொண்ட மிகப்பெரிய ஒரு அமைப்பாக இதோ இன்னும் சிறு நேரத்திற்குள் இந்த கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. மக்களெல்லாம் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். வேத விற்பனர்கள் மந்திரம் ஒலிக்க கும்பாபிஷேகத்திற்கு எந்தெந்த முறைகளை செய்ய வேண்டுமோ அவற்றையெல்லாம் நித்தியப்படி, மரபுப்படி, சிந்தைப்படி வழக்கமாக எப்படி செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் ஆதி காலத்திலிருந்து வேதம் சொன்னவர்கள், புனித நூல்கள் சொன்னவர்கள் எல்லாமாகி இருக்கின்ற சிவன்
அடியார்கள் சொன்னவற்றை எல்லாம் சிந்தை செய்து இப்பொழுது அந்த கலசத்தின் முன்னால் இப்பொழுது காமாட்சி அம்மனுடைய கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. அங்கே கொடை அருளின் கொடையின் கீழ் இருக்கிற இந்த சிவாச்சாரியார்கள் இதோ தர்மகர்த்தா பரம்பரையில் இருக்கிற இந்த மாங்காடு காமாட்சி அம்மனுடைய திருக்கோவிலுடைய அமைப்பாளர்கள் இவர்கள் எல்லாம் புனித நீரை அங்கே குடம் குடமாக அவர்கள் அள்ளி தெளித்து அம்மன் காமாட்சி அருளை பெறுவதற்காக காத்திருக்கிற திருக்காட்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம். மாங்காடு இந்த ஒவ்வொரு தெருவிலிருந்தும் எத்தனையோ பக்தர்கள் அங்கே அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ராஜகோபுரத்தில் கும்பாபிஷேகம் நடைபெறுகிற அந்த புனித நீர்க்குடங்களை எல்லாம் அவர்கள் உள்ளிருந்தவாறு எண்ணி எண்ணி வியந்து கொண்டு அம்மன் காமாட்சியினுடைய அருளை பெறுவதற்காக இவர்களும் சமம் இருக்கிறார்களோ என்று எண்ண தோன்றுகிறது. இப்பொழுது கும்பாபிஷேகத்தினுடைய இறுதி கட்டத்தை நாம் எட்டியிருக்கிறோம். சிவாச்சாரியார், தலைமை சிவாச்சாரியார் இப்பொழுது இதோ வண்ண மலர்களால் புனித நீர்க்குடங்கள் அர்ச்சரிக்கப்படுகின்றன. இப்பொழுது புனித குடங்களை ஏற்றிய வண்ணம் இதோ மகா கும்பாபிஷேகம் என்று சொன்னால் குடும்பமெல்லாம் போய்தான் விடும். பிரதான கலசத்திற்கு இப்பொழுது இங்கே கும்பாபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் பிரதான சிவாச்சாரியார் இவற்றை நிகழ்த்திக் கொண்டிருக்கின்றார்.
ஏனெனில் அவள் நாராயண சகோதரி என்பதாலே ஆகும். ஓம் நமச்சிவாய. நாதந்தாள் போற்றி. மாங்காடு அம்மன் அருள் மனவலாம் நிறைந்திருக்கும் தாங்காத மகிழ்ச்சி வெள்ளம் தக்கதொரு வகையாக வாங்காத அருளையெல்லாம் வாங்கிச் செல்லும் பக்தர்கள். பாங்காக தாயவளாம் மானிடத்தை காத்து வரும் மாங்காடு உரைகின்ற மாதாயே, உன் பாத கமலத்தில் தலை வைத்து வணங்குகிறோம். பொதிகையுடன் புறப்பட்ட பெருங்கோயில் மாங்காடு விதியினையே மாற்றிவிடும் வீரியத்தாய் காமாட்சி, அருள் பெற்று திரும்புகிறோம். அகிலவராம் சிறந்து வாழ்க. குவலயத்தில் காமாட்சி பேரருளாய் தோன்றியவள். பொதிகை அதன் நிலையத்தில் மீண்டும் திரும்புகிறோம். நன்றி, வணக்கம். உங்களின் அனைத்து கனவுகளும் புன்னகையாக மலரும் கேவிபி லோன்கள் 100 ஆண்டுகளாக. இன்றே உங்கள் ஹோம் லோனை SBIக்கு மாற்றிடுங்கள். வட்டி விகிதம் 9.10% மட்டுமே. நோ ப்ராசசிங் ஃபீ. ஹோம் என்று டைப் செய்து 7200086868 அல்லது 7200093939 என்ற எண்ணுக்கு SMS அல்லது வாட்ஸ்அப் செய்யுங்கள். கண்டிஷன்ஸ் அப்ளை. உங்களின் அனைத்து கனவுகளும் புன்னகையாக மலரும் கேவிபி லோன்கள் 100 ஆண்டுகளாக. இன்றே உங்கள் ஹோம் லோனை SBIக்கு மாற்றிடுங்கள். வட்டி விகிதம் 9.10% மட்டுமே. நோ ப்ராசசிங் ஃபீ. ஹோம் என்று டைப் செய்து 7200086868 அல்லது 7200093939 என்ற எண்ணுக்கு SMS அல்லது வாட்ஸ்அப் செய்யுங்கள். கண்டிஷன்ஸ் அப்ளை.